ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஒரு கூட்டம் நீங்க ஏற்பாடு படுத்துறீங்க, அந்த நேரத்துக்கு நீங்க குறித்த நேரத்துக்கு போகாதனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து. கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. நான் குறித்த நேரத்துக்கு தான் போனேன், இப்போ வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காரு. அதே போல அந்த கரூர் சம்பவத்துக்கு இப்ப வரைக்கும் தார்மீக பொறுப்பு ஏற்கல. அந்த கரூரை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் நடந்துட்டு இருக்கு. 180 கோடி 100 கோடி 150 கோடி பேசப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங், ஒரு டிராமா தான். நான் என்ன கேக்குறேன்னா, அதுல என்ன முகாந்திரம் இருக்கு? இப்ப திமுக யாரையோ ஒருத்தரை விலை பேசி ஆட்சி இங்க கவுத்து நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரப்போதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. திமுக ப்ராப்பரா இந்த கேஸ்ல விஜய் அவர்களை உள்ள கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அவரால் இந்த விபத்தே ஏற்பட்டது. நீங்க மென்மையான அரசியலை கையாண்டீங்க. விஜய் அவர்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுங்க. அதோட விளைவு இன்னைக்கு எங்க நிக்குது? அப்போ கோயம்புத்தூர்ல எவ்வளவு தூரம் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுது செந்தில் பாலாஜின்னா, அப்ப கரூர்ல அவருக்கு எவ்வளவு தூரம் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றது இவங்க அதை பயப்படுறாங்க. காவல்துறை தான் அங்க பல பேரை காப்பாத்தினாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அவ்வளவு பேரை காப்பாத்தினாங்க. நீங்க எல்லாம் களத்தை விட்டு ஓடி போனீங்க. அந்த காவல்துறை மேல நீங்க என்ன சொல்றீங்க? காவல்துறை தான் கொலை பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. வானலாவிய அதிகாரம் படித்த முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் சந்திக்கிறாரா? 33 ஆண்டு காலம் சினிமாலே இருந்தவர், 4 பக்கம் கேமரா, 360 டிகிரி கேமரால இருந்தவரே இன்னைக்கு வரைக்கும் கேமரா ஃபேர்ல உங்களை பத்திரிகையாளர் சந்திக்க முடியல. ஓடுறாரு. பத்திரிகையாளர் வந்தாலே ஓடுறாரு. இந்த ஆய்வுகள் நிக்க போறதே கிடையாது. இது தொடர்ச்சியாக இருக்க போது அந்த கட்டுப்படுத்துகின்ற அந்த தம்போ திராணியோ இந்த அரசுக்கு கிடையாது. இவங்க ரீல்ஸ் போடலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், முன்னாள் தவிக செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நாளை விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாங்க. ஏற்கனவே நடிகர் விஜயாக போயிருந்தாங்க. அப்போதான் அந்த கரூர் துயர சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்தது அப்படின்றது நடந்தது. அதுக்கு அவர்கள் சொல்ற காரணங்கள், இவங்க சொல்ற காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவ்வளவு நாள் கழித்து தான் அவர் கரூருக்கு போறார். அதுலயும் முதலமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் 50 நாள் ஆனதுக்கு பிறகு அப்பதான் போறார். என்ன காரணம்? இவ்வளவு தாமதத்துக்கு என்ன காரணம்? இப்போ அங்க உங்களுக்கு அரசு பணிகள் கொடுக்க போறதெல்லாம் செய்திகள் வருது. என்ன நடக்குது? இந்த கரூர் சம்பவம் தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட அரசியலுக்கே பாத்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம். இது இன்னும் சொல்ல போனா புரட்டி போட்டதே கரூர் சம்பவம் தான். முந்தைய திமுக அரசு சரியான சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருந்தா இந்த டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்குமா, இல்ல அரசியல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திடுமா நம்ம சொல்ல முடியும். அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப நாசுக்கான அரசியலை முன்னெடுத்தாங்க. நியாயமான அரசியலை முன்னெடுக்கணும்னு அவங்க எடுத்ததோட விளைவு இவர் பயன்படுத்துறாரு. விஜய் அவர்கள் பயன்படுத்துறாரு. ஒரு கூட்டம் நீங்க ஏற்பாடு படுத்துறீங்க, அந்த நேரத்துக்கு நீங்க குறித்த நேரத்துக்கு போகாதனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து. கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. நான் குறித்த நேரத்துக்கு தான் போனேன், இப்போ வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காரு. அதே போல அந்த கரூர் சம்பவத்துக்கு இப்ப வரைக்கும் தார்மீக பொறுப்பு ஏற்கல. மனமுகந்து இதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லல. நீங்க மன்னிப்பு கூட கேட்க வேணாம். மன்னிப்பு கேட்கற டிராமாலாம் நடந்தது. நட்சத்திர விடுதிக்கு வர வச்சு, சம்மந்தம் இல்லாத ஆட்களை வர வச்சு உங்களுக்கு மன்னிப்பு கேட்டதெல்லாம் கதையா வந்தது. ஆனால் நான் இதுக்கு பொறுப்பு இருக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு ஒரு அச்சம், ஒரு பயம், அந்த உணர்வு இருந்ததுனாலதான் அந்த கரூரை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் நடந்துட்டு இருக்கு. நீங்க இதோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு பதிஞ்சதா இருக்கட்டும், இன்னைக்கு அவர் முன்ஜாமீன் எடுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆட்சி கவிழ்ப்பு அந்த இதுதானே காரணம்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனங்கள். இப்ப அது பின்னாடி 180 கோடி 100 கோடி 150 கோடி பேசப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங், ஒரு டிராமா தான். நான் என்ன கேக்குறேன்னா, அதுல என்ன முகாந்திரம் இருக்கு? இப்ப திமுக யாரையோ ஒருத்தரை விலை பேசி ஆட்சி இங்க கவுத்து நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரப்போதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருக்கு? 59 MLAக்கள் இருக்காங்க. உங்களுக்கு தேவை எவ்வளவு இருக்கு? 118 வேணும். அப்போ மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் விஷயமே கிடையாது. கரூர் இவர் போறார். முதல்வர் கரூர் போகணும். கரூர் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை உள்ள வைக்கணும். MR பாஸ்கரை அதிமுக ரிசைன் பண்ண வச்சு தாவேகால சேர்க்கணும். கரூர்ல அதான் இதெல்லாம் முன்னாடியே திட்டமிட்ட நிகழ்வுகள் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நாளைக்கு அவர் போறதுக்காக 3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த அசைன்மெண்ட் எல்லாம் ஒன்னொன்னா நடந்து இந்த வேலை இன்னைக்கு பூர்த்தி ஆகியிருக்கு. இன்னும் சொல்ல போனா பெரியாரை கொள்கை தலைவராக தாவேகால வச்சிருக்காங்க. ஆனா சம்பிரதாயத்தை பாக்குறாரு. முதல்ல ஆணை இந்த 32 பேர், அதுவும் இறந்து போனவங்க 41 பேர், 32 பேருக்கு தான் பணி நியமன ஆணை கொடுக்குறாங்க. அந்த ஆணை கூட பாத்தீங்கன்னா
உங்களுக்கு முதல் நிகழ்ச்சியா ஒரு துக்க நிகழ்ச்சியா வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால நேத்திக்கு பாத்தீங்கன்னா போய் எழும்பூர்ல வந்து குழந்தைகள் மருத்துவமனையில போயிட்டு அந்த தங்க மோதிரத்தை வந்து போடுற ஒரு நிகழ்வு, அதுல நடந்த அட்ராசிட்டிலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தான். இந்த பக்கம் நாங்க கொள்கை தலைவரா பெரியார் வச்சுப்போம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சடங்கு சமுதாயம் எல்லாம் வந்து நாங்க வந்து பார்ப்போம். 5000 பேர் தான் நாளைக்கு வந்து மீட் பண்றாரு. அதுக்கு பல்வேறு சட்டத்திட்டங்கள், பல்வேறு ஜீரோ டாலரன்ஸ் எல்லாம் போட்டு 6700 காவலர்கள் வந்து நாளைக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்கும். 5000 பேர் இருக்கிற 5000 பேர் பொதுமக்கள். அதுல வந்து பல அவங்களுக்கு வந்து ஸ்கேனிங் அது இதுன்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா QR கோடு பாக்ஸா போடுறாங்க. மக்கள் வந்து இடைவேளை விட்டு, இதைத்தானே முன்னாடி திமுக அரசாங்கம் வந்து சொன்னாங்க, கூட்டம் அதிகமா சேரக்கூடாது, இடைவேளை வந்து இத்தனை பேர் இருக்கணும், இவ்வளவு இடத்துல தண்ணி இருக்க வந்து வசதிகள் வைக்கணும், எக்ஸிட் இத்தனை வைக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் இவ்வளவு வந்து இது பண்ணாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னார், கரூர் எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, உங்களை கொல்லாம விட மாட்டேன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசினார்ல. நாளைக்கு ஏன் இப்ப இத்தனை ஏற்பாடுகள் நீங்க பண்ணீங்க? இந்த ஏற்பாடுகள்லாம் நீங்க அன்னைக்கு தமிழக அரசாங்கம் சொன்ன அந்த SOP நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா இத்தனை உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்காது இல்ல? இல்ல, இப்போ நாங்க கவர்மெண்ட் போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் கண்ட்ரோல் எங்க கண்ட்ரோல்ல இருக்குது, அதனால நாங்க போறோம். அப்போ போலீஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருந்து அதனால வந்து எங்களுக்கு இடையூறு செஞ்சாங்க. விஜய் டிவிகே தலைவர் ஒரு வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே போலீஸ் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தெரியாம கூட போக முடியாதுங்கிற ஒரு சூழல் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. நாங்க அங்க மண்டபத்தை பார்த்தோம் அப்படின்னா மண்டபத்தை கூட வந்து எங்களுக்கு வந்து பலர் வந்து தரல, இவங்க தான் மிரட்டியிருப்பாங்க அப்படிலாம் வந்து சொல்றாங்களே. எல்லாமே கட்டுக்கதைகள். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க போறீங்கல்ல, இப்ப யாரு உங்களை தடுக்கிறாங்க, யாரும் உங்களை தடுக்கல. அன்னைக்கும் அதே போலதான், உங்களை யாரும் உங்களுக்கு தடுக்கல. நீங்க உங்களுக்கு வந்து மண்டபம் கொடுக்கறதுக்கு மண்டபக்காரன் பயந்தான். மண்டபம் இருக்குமா இல்ல பிச்சு எடுத்துட்டு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் பிரச்சனை தான் இருந்ததுண்டி. அதை தாண்டி உங்களுக்கு யாரும் வந்து தடுக்கல, காவல்துறையும் உங்களை தடுக்கல, யாரும் உங்களுக்கு தடுக்கல. நீங்க தான் பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து வரும்போது எல்லாரையும் அப்படியே ரோட் ஷோ கூட்டு வர மாதிரி 7000 பேரோட நீங்க உள்ள நுழைஞ்சிங்க. அதனாலதான் இவ்வளவு பேர் சிக்கல் இருந்தது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு அமைச்சரா இருக்கிற ஆதவ அர்ஜுனா சொல்றாருல்ல, பொறுப்பற்ற தன்மையா நீங்க பேசுறீங்கல்ல, கொன்று குவித்தது முன்னாள் அரசாங்கத்தோட காவல்துறைன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இன்னைக்கு வந்து இந்த வழக்கு சிபிஐல இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு, என்கொயரி வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க அந்த பணியாளர்களுக்கு வந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட பயனாளர்களுக்கு நீங்க வந்து கொடுங்க, பணியாணை வந்து கொடுங்க, யாரும் வந்து மறுக்கவே இல்லை. ஆனா அந்த சாட்சிகளை கலைக்கும் விதமாக இந்த வேலையை நீங்க செய்யலாமா? உங்களுக்கு யாருமே வந்து சட்ட வல்லுநர்கள் யாருமே உங்களுக்கு சொல்லலையா? நீங்க சொல்ற குற்றவாளி கிடையாது, விஜய் குற்றவாளி இல்லைங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த சம்பவம் யாரால நடந்தது? திரு விஜய் அவர்கள் போனதால தான் நாங்க நடந்தது. அது வந்து சேர்க்காது. உண்மையே சொல்ற, திமுகவோட கையாளாகத்தணும்னு நான் சொல்லுவேன். திமுக வந்து ப்ராப்பரா இந்த கேஸ்ல விஜய் அவர்களை வந்து உள்ள கண்டிப்பாக வந்து இணைச்சிருக்கணும். அவரால்தான் இந்த விபத்தே ஏற்பட்டது. நீங்க மென்மையான அரசியலை வந்து கையாண்டீங்க. விஜய் அவர்களை வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுங்க. அதோட விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? மக்களுக்கான அரசாங்கம் இருக்க வேண்டி, இன்னைக்கு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் இருக்க வேண்டிய திமுக இன்னைக்கு கோட்டை விட்டது எதனால? நீங்க செய்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறால் தானே. அந்த தவறுகளை இன்னைக்கு வந்து பயன்படுத்தி இன்னைக்கு அரசியல் பண்ணாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இது வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் நீங்க கொடுக்கணும். இது இப்ப ஏற்கனவே நீங்க கொடுக்கணும் வச்சுக்கலாம். இந்த கருணை அடிப்படையில் நீங்க கொடுக்கணும்னா கூட 2015 25 நடந்து 26 நீங்க கொடுக்குறீங்க. வெல் அண்ட் குட், நான் இல்லைன்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி பணியில இருந்தவங்களுக்கு பல பேருக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்க வேண்டிய வேலைகள்லாம் இன்னும் கொடுக்கல, பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பண்ணாம இதை பண்றது உள்ளபடியே இது வந்து அப்பட்டமான ஒரு அரசியலா தான் பாக்குறாங்க. இதுல எந்த விதமான மக்கள் நலனோ இவர் வந்து செஞ்ச தப்புக்கு வந்து வருந்துறாரு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது முழுக்க அரசியல். அதுவும் இப்ப போறது எதுக்கு? கரூர்ல உங்களுக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து நடக்க போகுது, வேகன்சி இப்ப அங்க இருக்கு, 7 பேரோட சேர்த்து அந்த தொகுதிக்கும் வந்து எலெக்ஷன் இருந்ததுனால இது ஒரு பிரச்சார கூட்டமாக தான் நடப்படுறது. இதை தாண்டி அங்க போனாலும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் பேச போறாங்க கண்டி. நான் இதுக்கு வருந்துகிறேன், என் மக்கள் வந்து இந்த துயரத்துல இருக்காங்க, அதுக்கு நான் வந்து பிராயசித்தம் தேடுறேன்னு ஒரு வார்த்தை அவர் வந்து பேச போறதே கிடையாது. பேச மாட்டார், நிச்சயமாக பேச மாட்டார். சரி, இப்போ செந்தில் பாலாஜி பத்தி சொன்னீங்க. இப்ப செந்தில் பாலாஜி இதுல அவர் ஆளுங்கட்சியில் இல்லை, அவர் அமைச்சர் இல்லை, அவருக்கு எந்த பதவி இல்லை, அதிகாரமும் இல்லை. அவர் வந்து அங்க என்ன செஞ்சிட முடியும்? இப்ப நீங்க அங்க இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ இப்ப உங்க பக்கம் வந்தாச்சு, நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்க முதலமைச்சர், வானளாவிய அதிகாரம் இருக்குது, மொத்த காவல்துறையும் உளவுத்துறையும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது, உங்களை மீறி யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியை போய் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? செந்தில் பாலாஜி அந்த மண்ணின் மைந்தர். அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு அவருக்கு வந்து இருக்கு. ஒண்ணுமே இல்ல, செந்தில் பாலாஜிக்கு நீங்க எவ்வளவு நெருக்கடிகள் வந்து கொடுத்தீங்க, எவ்வளவு அவதூறுகளை வந்து பரப்புனீங்க. ஆனால் அவர் வந்து கரூர்ல நிக்காம கோயம்புத்தூர்ல போய் நின்று அங்கேயும் போய் ஜெயிக்கிறாரு அவரு. அப்போ கோயம்புத்தூர்ல எவ்வளவு தூரம் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுது செந்தில் பாலாஜின்னா, அப்ப கரூர்ல அவருக்கு எவ்வளவு தூரம் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றது இவங்க வந்து அதை பயப்படுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக
ஒழிச்சு கட்டணும், ஒரு அரசியல் வாழ்க்கையை வந்து சூனியமாக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வேலைகளை வந்து செய்யறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பேரம் பேசினாங்க, அதை பேசினாங்க. நீங்க யார வேணாலும் சொல்லலாம், திமுக எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள், அவங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஏன் நீங்க செந்தில் பாலாஜி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க தான் சொன்னீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடினது அங்கதான். முழுக்க முழுக்க நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆனதே பாத்தீங்கன்னா அந்த கரூரை வச்சுதான், செந்தில் பாலாஜியை வச்சுதான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு பாட்டு பாடினீங்க. கண்ணு முன்னாடி மக்கள் வந்து விழுறத கூட நீங்க வந்து கவனிக்காம அந்த பாட்டு முடிச்சுட்டு தான் நாங்க வந்து கிளம்புவோம். அந்த ஷெட்யூல் போடுவாங்க பாத்தீங்களா சினிமால, அந்த டேக் வந்து சொன்னாங்கன்னா அந்த கட் சொல்ற வரைக்கும் அந்த காட்சி வந்து போனோம். இடையில வந்து நீங்க வந்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாடி முடிச்சுட்டு தான் நீங்க வந்து விஜய் அண்ணான்னு கண்ணு முன்னாடி அத்தனை பேர் வந்து விழுந்துட்டு இருந்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தாங்க, செருப்பெல்லாம் கூட தூக்கி வீசினாங்க, செருப்பெல்லாம் தூக்கி விழுந்தாங்க. அட்டென்ஷனுக்காக உங்களை வந்து திரும்பி பார்க்க செருப்புலாம் வந்து வீசினாங்க. காவல்துறை தான் அங்க பல பேரை வந்து காப்பாத்தினாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க, அவ்வளவு பேரை வந்து காப்பாத்தினாங்க. நீங்க எல்லாம் களத்தை விட்டு ஓடி போனீங்க. அந்த காவல்துறை மேல நீங்க என்ன சொல்றீங்க, காவல்துறை தான் வந்து கொலை பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. செந்தில் பாலாஜி தான் எல்லாத்தையும் காரணம்னு சொல்றது காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜி மேல இருக்கிற அந்த பயம், வேற எதுவுமே கிடையாது. செந்தில் பாலாஜி வந்து அரசியல் விட்டு வந்து வெளியேற்றன்ற இது ஒரு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை தான் இப்போ வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிக்கு அரசு வந்ததுக்கு பிறகு நீ 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் அங்க வந்து ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிட்ட பிறகு பார்ட்டி ஃபண்டுங்கிறது கூட வாங்குறது இல்லை, அரசாங்கத்துக்கு வந்து செல்வம் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு, அப்படியான ஒரு பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்குது. ஒரு நேர்மையான எல்லாமே எஃபிஷியன்டான ஆபீசர்ஸை நாங்க போட்டு எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சிங்கப்பெண் படையை வந்து உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வுல தானே அவங்க இருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு விமர்சனத்துக்கு அது தேவையே இல்லையா, அவங்க நல்லது செய்யறாங்கன்னு தானே அவங்க சொல்றீங்க. நீங்க வந்து பாசிட்டிவா நீங்க பண்றீங்க, ஃபண்ட் உங்களுக்கு வந்து குவியுதுன்னா, மாநகராட்சியில் இருக்கவங்களும் இன்னைக்கு சம்பளம் போட முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஒட்டுமொத்த மாநகராட்சியை வந்து நீங்க வந்து தனியாருக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு இதே திமுக 2 மண்டலங்கள் மாறும்போது நீங்க அதை வச்சு சென்னையில எவ்வளவு தூரம் வந்து கலவரம் பண்ணீங்க, எவ்வளவு தூரம் வந்து பேசுனீங்க, அதை வச்சு சென்னை மண்டலத்தையே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்க வந்து எல்லாத்தையும் கைப்பற்றிட்டீங்க. இந்த எளிய மக்களுக்கான ஆட்கள் நாங்க தான் சொல்லிட்டு நீங்க வந்து கைப்படுத்திருங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க, நீங்க தனியாருக்கு தாரை வாத்து கொடுக்க எல்லா வேலையும் செய்யும் போது திமுக தான் போராடுது. இன்னைக்கு திமுக போராடுனதுக்கு அப்புறம் தான் அதை நீங்க ரிவைஸ் பண்றீங்க. அதே மாதிரி எல்லா துறைகளையும் இன்னைக்கு வந்து தனியார் மயமாகுது. நீங்க அரசு பள்ளியே நீங்க எடுத்துங்களேன், அரசு பள்ளிகள் வந்து தரம் எந்த அளவுக்கு இருந்தது, அரசு பள்ளி எவ்வளவு தூரம் வந்து மேம்போக்கா வந்து வளர்ந்தது, அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு தூரம் வந்து சாதித்தார்கள். இதுக்கு முன்னாடி எங்க போனாலும் முன்னாள் முதல்வர் படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க போய் அமைச்சர் கீர்த்தனா போயிட்டு இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை வந்து குறித்து எவ்வளவு தூரம் வந்து இழிவா பேசும் அளவுக்கு அவங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானே ஒரு அரசு பள்ளி மாணவி. இவங்க அரசு பள்ளி மாணவியும் முதல்ல கிடையாது, ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து படிச்சிருக்காங்க. நீங்க பேசுகின்ற இங்கிலீஷ் ஃபுல்லாவே தப்பா பேசுறீங்க. நான் என்ன கேட்கறேன், ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய நீங்க போய் கேள்வி கேட்கறீங்க. உள்ளபடியே அந்த குழந்தைக்கு பதில் தெரிஞ்சாலும் நீங்க கேமராவோட போய் நின்றுட்டு கேள்வி கேட்கறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இதே உங்க முதல்வர், வானலாவிய அதிகாரம் படித்த முதல்வர், இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் சந்திக்கிறாரா? 33 ஆண்டு காலம் சினிமாலே இருந்தவர், 4 பக்கம் கேமரா, 360 டிகிரி கேமரால இருந்தவரே இன்னைக்கு வரைக்கும் கேமரா ஃபேர்ல உங்களை பத்திரிகையாளர் சந்திக்க முடியல, ஓடுறாரு. பத்திரிகையாளர் வந்தாலே ஓடுறாரு. அப்போ ஒரு முதல்வரே ஒரு பத்திரிகையை சந்திக்க முடியல, ஒரு கேமரா முன்னாடி நின்று பேச முடியல. ஒரு குழந்தை, அந்த குழந்தை எந்த விதமான பின்புலமும் இல்லாம ஒரு எளிய கிராமத்துல வந்து ஒரு குழந்தை, ஒரு டீச்சர், இவங்க 2 பேரையும் மிரட்டும் விதமாக நீங்க போய் ரீல்ஸ் எடுத்து போறீங்களா? அப்ப இது சரியா? இது நீங்க பண்றது இதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டாரு. இப்ப யாருமே அவங்கவுங்க துறை சார்ந்த ஆய்வுகள் தான் செய்யணும். இப்ப கூட இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட ஒரு ஆய்வு வந்து பண்ணிருக்காரு புகழ்பெற்ற ஒரு எம்எல்ஏ. அவரும் பாத்தீங்கன்னா இந்த திமுக வந்து பேரம் பேசிச்சு, குதிரை பேரம் பேசியதுன்னு சொன்ன ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ண சரவணன் இப்ப கூட ஒரு ஆய்வு பண்ணிருக்காரு. எல்லாரும் என்னன்னு ஆய்வு பண்றாங்க, ஒரு லாரி டயரை போய் ஆய்வு பண்றாரு. சரி, இந்த ஆய்வுகள் வந்து நிக்க போறதே கிடையாது. இது வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்க போது. அந்த கட்டுப்படுத்துகின்ற அந்த தம்போ திராணியோ இந்த அரசுக்கு வந்து கிடையாது. இவங்க வந்து ரீல்ஸ் போடலன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. நீங்க மக்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்களை நீங்க வந்து செயல்படுத்தல, நீங்க கொடுத்த வாக்குறுதியில் நீங்க வந்து நிறைவேற்றல, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எவ்வளவு மோசமா போயிட்டு சரி. ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன், ஒண்ணு இல்லைங்க, சென்னையில என்ட்ரன்ஸ் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா தாம்பரத்துல இருக்க ஒரு கமிஷனர் இரவோடு இரவாக மாற்றப்படுகிறார். எதுக்காக மாற்றப்படுகிறாரு யாருக்குமே தெரியாது. ஆவடி கமிஷனர் தூக்கி தாம்பரத்துல போறீங்க, தாம்பரம் கமிஷனர் வந்து மாத்துறீங்க. தாம்பரம் எவ்வளவு வலிமையான ஒரு பகுதி. இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சென்னை சிட்டி கமிஷனர் அமல்ராஜ் பாத்தீங்கன்னா தாம்பரம் கமிஷனரா தான் இருந்தாரு. ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம், எஸ்ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஒரு நிறுவனம், ஒரு 40 கோடி ரூபாய் ஊழல் புகார்ல வந்து சிக்கிறாங்க. அதுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க. அந்த நிறுவனத்தோட அதிபரை வந்து கைது பண்ணவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது எந்த மாதிரி அரசியல்ல வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க? இப்போ காவல்துறை தான் மக்கள் வந்து நீங்க நிம்மதியா தூங்கினா காவல்துறை வந்து துரிதமாக செயல்படணும். அது இல்லாம அவங்க வந்து எந்த விதமான இன்ஃபுளுன்ஸ் இல்லாம வேலை செய்யணும்ல. அப்ப யாரோ ஒரு தனியார் முதலாளிக்காக
ஒரு பிஜேபியில வந்து ஏதோ உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, பிஜேபி வந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசுறதுனால அவர் அரெஸ்ட் பண்ண காவல்துறை அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அவங்க வந்து வேலை இழக்கும் ஒரு அபாயத்துல இருக்காங்க. வேலை இழக்கிறது இல்ல, அவங்க டிரான்ஸ்பர்ங்கிறது நடக்கிறது. டிரான்ஸ்பரே கிடையாதுங்க. டிரான்ஸ்பரை தாண்டி இப்ப அவங்களுக்கு வந்து என்கொயரி கமிஷன் கூட போடாம அவங்களை கிட்டத்தட்ட சஸ்பெண்ட் பண்ண நிலைமையில இருக்கு. இது நீங்க செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அப்ப இது எந்த மாதிரி அரசாங்கம்? இது யார்? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பிஜேபி இருக்கா, இல்ல வந்து சிட்டி கமிஷனர் இருக்கா, இல்ல டிஜிபி இன்வால்வ் ஆயிருக்காரா? அவங்களுக்கு பணி பாதுகாப்பு என்ன? இப்ப மக்கள் வந்து நீங்க நிம்மதியா தூங்குறாங்கன்னா காவல்துறை வந்து துரிதமாக இன்னைக்கு வேலை செய்ததுனால தானே இவ்வளவு மக்கள் வந்து இன்னைக்கு நிம்மதியா இருக்கு. தாம்பரம்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு சிட்டி, அதுக்கு வந்து நீங்க கமிஷனரை மாத்துறீங்க, அந்த குழுவையே மொத்தமா நீங்க வெளியில தூக்கி இரவோடு இரவாக மாத்த வேண்டியது என்ன? இங்க சட்டம் ஒழுங்கு தாம்பரத்தில் கெட்டு போச்சு. சோ இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? அப்ப யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்துட்டா போதுமா? பணம் கொடுத்துட்டா நீங்க என்ன வேணாலும் வேலை செய்யலாமா? ஏன் இதை நம்ம இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, முதலமைச்சருக்குள்ள தான் இந்த காவல்துறை இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கவனிக்கணும், சட்டம் ஒழுங்கு நீங்க கவனிக்கணும். அதே நேரத்துல காவல்துறைக்கு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சங்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவங்களோட பிரச்சனை யார் வந்து பேசுறது? சோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து பார்க்கணும், முதல்வர் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி வெட்டித்தனமா ஆய்வு பண்றவங்களை வந்து இமிடியேட்டா வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இது ஒரு மக்களுக்கான அரசாங்கமா திகழும். முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. நாளைக்கு கரூருக்கு விஜய் வரார், வந்த பிறகு என்ன பேசுறாருங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.